வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஒடிசா நோக்கி நகர வாய்ப்புள்ளதால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பில்லை. வைகாசி விசாகத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். கடலில் புனித நீராடி சுப்பிரமணியரை வழிபடுகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பகுதியில் அசைவ உணவு சமைக்கும் தடை. வைகாசி விசாக விழா நடைபெறும் நிலையில் அறிவிப்பு. பூரி ஜெகநாதர் கோயில் விவகாரத்தில் தமிழர்கள் மீது பிரதமர் மோடி பொய்ப்பழி சுமத்தியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மோடி பேச்சின் பின்னணி புரியாமல் முதலமைச்சர் கருத்து கூறியிருப்பதாக அண்ணாமலை பதிலடி. ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளலாமா என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கேள்வி. ஜெகநாதர் கோயில் கருவூல அறை சாவி தொலைந்தது குறித்து நவீன் பட்நாயக் பேசாமல் வி.கே. பாண்டியன் பேசுவது ஏன் எனவும் கேள்வி. பழனியில் கொட்டி தீர்த்த மழையால் கோயில் படிப்பாதையில் வழிந்தோடிய வெள்ளம். ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் நீர் புகுந்ததால் நோயாளிகள் வெளியேற்றம். மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு 4 நாட்களுக்கு பின் மலை ரயில் இயக்கம். சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. அம்பாசமுத்திரம் அருகே ஒரே நாளில் பிடிபட்ட 2 சிறுத்தைகள். ஆனவன் குடியிருப்பு மற்றும் வேம்பையாபுரம் பகுதியில் வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கின. சிங்கப்பூரில் பரவும் புதிய வகை கொரோனாவால் தமிழ்நாட்டில் அச்சப்பட தேவையில்லை. பொது இடங்களுக்கு செல்லும் போதும் மாஸ்க் அணிய தமிழக சுகாதாரத்துறை அறிவுரை. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடங்கியதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 18 மாதங்களுக்குள் மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு கட்டடப் பணிகள் நிறைவடையும் என தகவல். அதிக ஒலி எழுப்பும் வகையில் இருசக்கர வாகன சைலன்சர்களை டிடிஎஃப் வாசன் விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு. அம்பத்தூரில் உள்ள விற்பனையகத்தில் காவல்துறை சோதனை. கடலூரில் உள்ள விழுப்புரம் இணை சார் பதிவாளர் வீட்டில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல். பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பணம் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக சாம்பியன்ஷிப் தடகள போட்டியில் தங்கம் வென்று மாரியப்பன் தங்கவேலு அசத்தல். வருங்காலத்தில் மேலும் பல்வேறு சாதனைகளை படைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. வடக்கன் திரைப்படத்தின் தலைப்புக்கு தணிக்கை குழு அனுமதி மறுப்பு. வடக்கு என்று பெயரிடவும் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ரிலீஸ் தேதியை தள்ளி வைப்பு. ஐபிஎல் தொடரில் ஐதராபாத்துக்கு எதிரான முதலாவது தகுதி சுற்று போட்டியில் கொல்கத்தா எளிதான வெற்றி. 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தல். வைகாசி விசாக திருவிழா நடக்கும் நிலையில் திருச்செந்தூர் கோயில் பகுதியில் மீன் சமைத்து சாப்பிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நாளில் மீன் சாப்பிடுவது என்ன மாதிரியான பாரம்பரியம்? திடீரென கோயில் நிர்வாகம் தடை விதிக்க என்ன காரணம் என நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இதுதான் முதல் முறை இப்படியான ஒரு தடை விதிக்கப்படுகிறதா? இது குறித்த கூடுதல் விவரங்களை தெரிவிக்கவும்.
ஜெனிஃபர், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடத்தப்படுவது வழக்கமாக இருக்கிறது. கந்தசஷ்டி திருவிழாவுக்கு அடுத்தபடியாக வைகாசி விசாக திருநாள் அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த வைகாசி விசாக திருநாளை முன்னிட்டு இன்று காலை அதிகாலை 1 மணிக்கே கோவில் நடை திறக்கப்பட்டு முதல் சுவாமியின் நிர்மால்ய தரிசனம், அதனைத் தொடர்ந்து உதயமார்த்தாண்ட அபிஷேகம், உதயமார்த்தாண்ட சிறப்பு தீபாராதனை, பொதுமக்கள் சுவாமியை தரிசனம் செய்வதற்காக அனுமதி என பல்வேறு அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்று முதல் பக்தர்களின் கூட்டம், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பகுதிக்கு வந்திருந்து கடலில் புனித நீராடி தொடர்ந்து அந்த நாளிக்கிணறு, அதாவது முருகனால் உருவாக்கப்பட்ட அந்த நாளிக்கிணறு ஊற்றிலே நீராடியபடி தொடர்ந்து முருகனை தரிசனம் செய்வதற்கான அந்த நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள். 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து முருகனை தரிசனம் செய்கிறார்கள். இந்த நாளினுடைய மற்றொரு, முருகனுடைய அவதார திருநாளாக பார்க்கப்படக்கூடிய இந்த நாளில் மற்றொரு சிறப்பும் பார்க்கப்படுகிறது. முனி குமாரர்களுக்கு இன்றைக்கு அந்த பாவ விமோச்சனம் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. அவர்கள் மீனாக இருந்து அவர்கள் முனிவர்களாக மாற்றப்பட்ட தினம் அப்படிங்கிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பல்வேறு கிராமங்கள், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வரக்கூடிய மக்கள் இன்று முழுமையாக அவர்கள் விரதம் இருந்து நாளை இந்த பகுதியில் மீன் சமைத்து சாப்பிட்டு, மீன் உள்ளிட்ட அசைவ உணவுகள் சமைத்து சாப்பிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு சுற்றுப்புற சூழல் காரணமாகவும் ஆகம விதிகளின்படியும் இந்த பகுதியில், அதாவது கோவில் சுற்றுவட்டார பகுதியில் மீன் சமைத்து சாப்பிடக்கூடாது என கோவிலினுடைய இணை ஆணையர் கார்த்திக் உத்தரவிட்டிருக்கிறார். இதுபோன்ற உத்தரவு அப்படிங்கிறது வரலாற்றிலேயே முதன்முறையாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. கிராம பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் தங்கள் பாரம்பரிய நம்பிக்கையின் அடிப்படையில் இதுபோன்ற இந்த மீன் சமைத்து, அதாவது கோவிலில் இன்று விரதம் இருப்பதையும் நாளை மீன் சமைத்து சாப்பிடுவதையும் வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்ற அந்த உத்தரவு அப்படிங்கிறது அவர்களுக்கு புதிதாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்பது அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அப்படிங்கிறது அலைமோதுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். ஜெனிஃபர், விவரங்களை அளித்ததற்கு நன்றி சிவமணி. தனது மனைவியின் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை வீடியோவாக வெளியிட்ட விவகாரத்தில் யூடியூபர் இர்ஃபான் மன்னிப்பு கோரியிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ரகுவரன். அவரிடம் பேசலாம். ரகுவரன், மருத்துவத்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அவர் 2 நாட்களுக்கு முன்பாக தனது மனைவியின் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் விவரத்தை அவர் வெளியிட்டிருந்தார் யூடியூபர் இர்ஃபான். அவர் மீது நேற்று மருத்துவத்துறையின் சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது நோட்டீஸ் எப்படி அனுப்பப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் யூடியூப் பக்கத்தில் அந்த வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அந்த யூடியூப் பக்கம் எந்த அடிப்படையில் ஒரு மெயில் ஐடி கொடுத்து தான் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கும். அப்போ அந்த மெயில் ஐடியை பெற்று அந்த மெயில் ஐடிக்கு மருத்துவத்துறையின் சார்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கும் அந்த நோட்டீஸ் ஆனது நேற்று அனுப்பப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுகாதார அதிகாரிகளை தொடர்பு கொண்ட யூடியூபர் இர்ஃபான் தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்ததோடு இதற்கு நான் உரிய விளக்கத்தையும் கொடுக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக நோட்டீஸ், சுகாதாரத்துறையின் நோட்டீஸ்க்கு முறையாக வழக்கறிஞர் மூலமாகவும் பதில் கொடுக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் இப்படி சொன்னாலும் ஆனால் இந்த நோட்டீஸ் ஆனது முறைப்படி ஒரு மருத்துவத்துறை, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறையின் சார்பாக கொடுக்கப்பட்ட நோட்டீஸ்க்கு முறையாக அவர்கள் விளக்கம் கொடுத்தே ஆக வேண்டும். அதனால் அந்த விளக்கம் பெற்ற பிறகு எப்படின்னா, எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க போனாலுமே ஒரு விளக்கம் கேட்பது, ஒரு வக்கீல் நோட்டீஸ் கொடுப்பது அப்படின்றது ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய விவகாரம். அதனால் இர்ஃபானிடமிருந்து எந்த ஒரு விளக்கம் பெறப்பட்ட பிறகு அவர் மீது எது போன்ற நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இது போன்ற நடைமுறை, இந்த போன்ற கருவில் இருக்கும் குழந்தையினுடைய விவரத்தை சொல்வது 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை உள்ள குற்றம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் அதை வெளிப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு 3 ஆண்டுகள் வரை ஒரு சிறை தண்டனை கொடுப்பதற்கான நடைமுறை இருக்கு. இந்த நிலையில தான் இவருக்கு சட்டப்பிரிவு, இந்திய மருத்துவ சட்டத்தின்படி கருவில் இருக்கும் குழந்தையினுடைய விவரத்தை வெளியிட்டதற்காக 3 சட்டப்பிரிவுகளின் கீழ் அவருக்கு விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. எதன் அடிப்படையில் நீங்க இந்த வீடியோவை வெளியிட்டீங்க, இந்த வீடியோவை வெளியிடுறது தவறு என்று உங்களுக்கு தெரிய
மீடியா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்ட நெறிக்கு நீங்க எதிராக செயல்படுறீங்களே, இது எதன் அடிப்படையில் செயல்பட்டீங்க அப்படின்லாம் விளக்கமா கேட்டிருக்காங்க. அனைத்துக்கும் விரிவாக தன்னுடைய விளக்கத்தை இர்ஃபான் கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உடனடியாகவே சுகாதார அதிகாரிகளிடம் தன்னுடைய மன்னிப்பையும் இர்ஃபான் தெரிவித்திருக்கிறார். இர்ஃபானினுடைய விளக்கத்தை பெற்ற பிறகுதான் எது போன்று அவர் மீது நடவடிக்கை எடுப்பது என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் முடிவெடுப்பாங்க. ஏன்னா இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிப்பதற்காக 3 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டிருக்கு. அதனால அது மட்டும் இல்லாம இந்த விஷயமும் சுகாதாரத்துறைக்கு ஒரு புதுமையான விஷயம் தான். ஏன்னா இந்த வீடியோ இணையத்துல யூடியூப்ல வெளியிடுறது இது போன்ற விவகாரம் முதல் முறையாக உள்ளது. அதனால எது போன்ற நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை அமைப்பு அமைச்சிருக்கிறாங்க. இர்ஃபானினுடைய முழுமையான விளக்கம் அந்த விசாரணை குழுக்கு செல்லும். அந்த குழு தான் முடிவெடுக்கும் எது போன்ற நடவடிக்கை எடுக்கலாம், அல்லது அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு இதோடு அவரை விட்டுவிடலாமா, அல்லது இதை காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்காக புகாராக தெரிவித்து அந்த புகாரின் அடிப்படையில் கோர்ட் வரை செல்வாங்க. ஏன்னா காவல்துறை நடவடிக்கைனா எஃப்ஐஆர் பதியப்படும், அவர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு விசாரிக்கப்படுவார். அந்த நடைமுறை வேற இருக்கும். இது சுகாதாரத்துறை நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். அப்போ அவர் கொடுக்கக்கூடிய விளக்கத்தில் சுகாதாரத்துறை திருப்தி அடைந்தால் அவர் மீது இருக்கக்கூடிய நடவடிக்கை இதோட சரியாயிடும். ஆனா அவரது விளக்கத்தில் திருப்தி இல்லைன்னா அடுத்த கட்டமாக காவல்துறை நடவடிக்கையும் அவர் மீது பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜெனிஃபர், மிக தெளிவாக விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்.